2 நாள் என் தங்கங்களை விட்டுட்டு ட்ரிப்புக்கு கிளம்ப போறேங்க. இந்தப்பா ரெயின்சி, டாடி ஊருக்கு கிளம்புறேன், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட அம்மா முடியும். 2 நாள் கழிச்சு நீங்க வரும்போது அவங்க கூட காவுட்டுறேன், பேச மாட்டேன். இங்க பாருங்க, லக்கேஜ் இங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு, அது இல்லாம டிக்கில கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு நாள் சொல்லிட்டு 4-5 நாளைக்கு மேல அங்கேயே தங்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்கப்பா. என்ன ட்ரெஸ் ஒரு சட்டை எடுத்துருக்கியா? பேஸ்ட் ப்ரெஸ்ல எடுத்துக்கிட்டியா? பல்லு விளக்கவே மாட்டியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் நாட் அலவுடா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கார்லேயே வச்சுட்டு நாம் ஹாய் காய்ஸ், 2 நாள் என் தங்கங்களை விட்டுட்டு ட்ரிப்புக்கு கிளம்ப போகிறேங்க. பாருங்களேன், ரெயின்சிகா ரொம்ப சேடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. ரெயின்சிகா மம்மி எனக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பேக்கில். 2 நாளைக்கு காஸ்டியூம்ஸு, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு 4-5 கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 4 பேர் வராங்க. ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? எப்போ பாரு எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக போயிட்டு வரீங்க. ரெயின்சிக்கு அப்புறம் விளாட ஆரம்பிச்சிட்டா. ரெயின்சி, நான் எங்கே ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோடு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். சரி, அதுக்கு நீ தடையாக இருக்க மாட்டேன், போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, போயிட்டு வா அப்படி தான் சொல்லுவேன். சரி, ஓகே, அதனால தான் நானும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், 2 நாள் என் தங்கங்களை விட்டு பிரிய போகிறேன். 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சமத்தாக இருக்கணும். ரெயின்சி 2 நாள் இங்கே பாருங்கள், இங்கேயே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 நாள் கழிச்சு நீங்கள் வரும்போது அவங்க கூட காவுட்டுறேன், பேச மாட்டேன். ஏன் சரி, நெக்ஸ்ட்டு வந்து வேறு பிளான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு அங்கே பாருங்கள் காவு விட்றாங்க. சரி, ஓகே, பொருளை எடுத்து வச்சிட்டிங்களா? ஓகே, எனக்கு டைம் ஆகுது. ஓகே காய்ஸ், நம்ம எங்கெங்கே கிளம்புறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே போயிட்டு மிச்சத்தை பேசுவோம் வாங்க. இங்க பாருங்க, சொல்ல எங்களை விட்டுட்டு போயிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாரு ஊருக்கு. எப்போ பாரு இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருங்க இந்த தாட்டி ஊருக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க கூட நான் பேசவே மாட்டேன், சுத்தமாக பேச மாட்டேன். எங்கெங்கே ஃபஸ்ட்டு கிளம்புறோம் அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட வரிசையாக சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி, ஸ்ரீரங்கம், சமயபுரம், அப்புறம் இன்னும் 2-3 கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னு நான் கேட்டுக்கல. வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே டவுட்டு தான். சரி, ஓகே கைஸ், நம்ம அங்கே போயிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக பேசுவோம் வாங்க. இங்கே பாருங்க, லக்கேஜ் இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு, அது இல்லாமல் டிக்கியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாரு. நான் என்ன பெரிய லக்கேஜெலாம் எதுவும் கிடையாது, சும்மா ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலு, அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன், வேறு எதுவும் எடுத்து வைக்கலையே. ஒரு நாள் சொல்லிட்டு 4-5 நாளைக்கு மேல அங்கேயே தங்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்கப்பா. 2 நாள்ல வந்துடலாம். ஓகே, போய் சொல்லுவீங்க. இப்படிதான் ஒவ்வொரு டைமும் போயிட்டு அடுத்தாட்டி உங்களை கூட்டு போறேன்னு சொல்லுவாரு. ஆனா சுத்தமா கூட்டே போக மாட்டாரு. நீங்களாவது பாத்துருப்பீங்க. அது கோயிலுக்கு வந்து போறது வேறங்க. நம்ம வந்து ஜாலியா வந்து பிக்னிக் மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டாரு. நெக்ஸ்ட் டைம் பேசிக்கலாம். ஓகே, கேட்டுவாங்க, இதேதான் இந்த நெக்ஸ்ட் டைம் பேசிக்கலாம். அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, ஏமாத்திட்டு புழுகாண்டி. கண்டிப்பா பாருங்க, கூட்டு போறேன். ஓகே गाइस, அங்க போய் பேசுவோம். இந்தப்பா ரெயின்சி, டாடி ஊருக்கு கிளம்புறேன், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட அம்மா முடியும். பாருங்க, சமத்துக்குட்டி ரெயின்சி அமௌண்ட்டு வாங்கின உடனே உட்காந்துக்கிட்டாங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. சரி, ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் ஷாப் வாங்கி இன்னும் வேணுமா ரெயின்சி குட்டிக்கு? ஓ, பணம் மட்டும்தான் பார்ப்பீங்களா? சரி, சேவிங்கில் போட்டுறீங்களா, உண்டியில் போட்டுறீங்களா? செலவு கூட ரெயின்சிக்கா பண்ண மாட்டாங்க போல், உண்டியில் போட்டுருவாங்க போல். காய்ஸ், ரெயின்சிக்கா பாப்பா இங்கே பாடிக்கிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, நம்ம கிளம்ப போகிறோம். மணி எங்கே கிளம்ப போகிறோம்? சித்திர கோயிலா? டேய், இங்கே கூட சித்திர கோயிலுக்கு காரு பைக்லேயே போயிடலாம்டா. எங்கே நல்ல கரெக்டா? ஸ்ரீரங்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சி, ஸ்ரீரங்கம், நெக்ஸ்ட்டு சமயபுரமா, அப்புறம் இன்னும் 2 கோயில் சொன்னீங்க. இதுக்கே சரியா போயிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சி, ஸ்ரீரங்கம் வந்து முக்கியமாக கிளம்புறோம், சமயபுரம் கிளம்புறோம், அப்புறம் இன்னும் 2 கோயில் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். 2 நாள் வந்து ட்ரிப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டீங்களா? என்ன ட்ரெஸ் ஒரு சட்டை எடுத்துருக்கியா? பேஸ்ட் ப்ரெஸ்ல எடுத்துக்கிட்டியா? பல்லு விளக்கவே மாட்டியா? சரி, ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிளம்புறோம். ஃபுல்லாக அங்கே போயிட்டு பேசுவோம். ஓகே, பாய். ஒரு ஸ்டெப்பு போட திருச்சி வந்தாச்சு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் கோயிலை விசிட் பண்ணதுக்கப்புறம் திருவிழாவை பார்த்து வந்துருக்கிறோம். நெக்ஸ்ட் திருச்சி சிவன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க, அங்கேயும் போயிட்டு ஃபுல்லாக தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். ஓகே கைஸ், அப்கமிங்கில் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள்.
எங்கெங்கே தரிசனம் பண்ணுறோன்ட்டு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், பசியோட வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு அங்கே போய் தங்குற இடம், அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பிரசாதம் வழங்குற இடம். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் பாருங்கள், கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வந்து நின்று இப்போ தான் ஃபினிஷிங் பண்ணுற டைமுக்கு வந்திருக்கோம். சாமியை பார்க்க போகிறோம். ஓகே, சாமியை பார்த்து மீதி பேசுவோம். காய்ஸ், சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் மட்டும் இங்கே தான் வரோம். பாருங்க சாமி கோபுரம் நல்லா பாருங்க, எல்லாம் தொட்டு கும்பிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். ஆமாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். உங்கள் எல்லாருக்குமே வேண்டியிருக்கேன். சந்தோஷமாக இருங்க. ஓகே, வாங்க. ஒரு அதிசயம் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் 4 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கிடச்சிருக்குது. லாஸ்ட் கொஞ்சமாக இருந்துச்சு, நம்ம கௌதம் வாங்கிட்டாரு. தீர்ந்து போயிருக்கு. ஆக்சுவலாக உண்மை தானே, ஏன்னா தீர்ந்து போயிருக்கோம். எங்கள் 4 பேருக்கு தான் கடைசியாக கிடச்சிருக்குது. உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஓகே, மணி முன்னாடியே சாப்பிட்டாரு. எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சாமியோட சாப்பாடு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும். காய்ஸ், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் நாட் அலவுடா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கார்லேயே வச்சுட்டு நாம் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறோம். மணி உள்ளேயா, இன்னும் உள்ளே போகணுமா? ஓகே, அங்கே பாருங்கள், கோயிலை காட்டுங்க. பாருங்களேன், சின்ன வேதம், சின்ன வழிக்குள்ள காரே போகுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கார் பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சி ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம். இங்கேயும் நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குழுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமி உள்ளே போயிட்டு நிச்சயத்தை பேசுவோம். வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன நம்ம வந்தது கிடையாது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் கோயில் விசிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸ்ரீரங்கமாக வந்திருக்கோம். ஓகே காய்ஸ், இங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்றத அப்டேட் பண்ணுறோம். வாங்க காய்ஸ், திருச்சி ஸ்ரீரங்கம் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 வடை வாங்கியிருக்கேன். பாருங்கள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நம்ம ஜெர்னி வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. மணி எப்படி இருந்தது ஜெர்னி இன்னைக்கு? ட்ராவலும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், 2-3 கோயிலுக்கு போயிட்டு எல்லா கோயில்லையுமே சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான சாப்பிட இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வடை வந்து வீட்டுக்கு வாங்கியாச்சு, அவங்களும் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்ராவல் vlogs நிறையா வரும். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் முடித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னதான சாப்பாடு சாப்பிட போயிட்டுருக்கோம். அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில், அதாவது திருப்பதி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் அன்னதான சாப்பாடு சாப்பிட போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே காய்ஸ், வாங்க உள்ளே போவோம். காய்ஸ், சாப்பிட வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஓகே காய்ஸ், சாப்பிடும்போது பேசக்கூடாது சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய்.